வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வியூ தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாரி அஃபிஷியலா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இல்லாம கிறிஸ் ஜெரிகோ வந்து WWEக்கு வந்து ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாயிருச்சு. இத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, அதாவது இந்த பேப்பர் வியூ அதாவது ரெசல் பலுசா அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பர் வியூ வந்து பழைய ஓல்டு பேப்பர் அதாவது டபிள்யூடபிள்யூக்கு முன்னாடி இருந்த WCW அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியோட இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பேப்பரியும் ஆனாலும் இந்த பேப்பரி வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அதாவது 1990 அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த இந்த ஒரு பேப்பரியும் இந்த பேப்பரியும் வந்து இப்போ வந்து நம்மளோட டபிள்யூ வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து டபிள்யூ தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெசல் பொலுசா வில் மேக் டபிள்யூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் பிரீமியம் லீவன்ட் ஆன் ESPN. அதாவது இந்த பேப்பர் வந்து ESPN தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இது வந்து சாட்டர்டே வந்து நடக்க போகுது. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்முடைய WWE வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இண்டி பொலியோ அப்படிங்கிற அந்த இதில் தான் வந்து நடக்குது. அது இது வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது. அதனால இந்த ஒரு லைவ் இது வந்து ஒரு லைவ் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேப்பரியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து அங்கே தான் நடக்க போகுது. இந்த ரெசல் பொலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு மெயின் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ரெசல் பொலுசா வில் ஃபியூச்சர் ஜான்சனா, செத் ரோலன்ஸ், பெக்கி லிஞ்ச், ட்ரூ மேக்கின்டையர், CM பங்க், கோடி ரோட்ஸ் இன் மேஜர் மேட்சஸ். அதாவது இவங்க எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு கண்டிப்பா வந்து அது ரெசல் பொலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுதுல, இதில் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த ஒரு போஸ்டரில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஒரு போஸ்டர் வந்து மெயின் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இவங்க இருக்காங்கனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து மேட்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இதில் வந்து இப்போ இவங்க இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஜான்சனாக இருக்காரு, அப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் எதுக்கு பண்ணலாம்னா, அப்போ அவருக்கு மேட்ச் இருக்காதான்னு கேட்டால் அதெல்லாம் மேட்ச் இருக்கும். ஆனாலும் அவர் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காரு. இப்போ வந்து அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட தான் இல்லை, அதுக்கு அவருக்கு மேட்ச் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா, அதாவது இவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க வரலாம், வராமல் கூட போகலாம். ஆனாலும் WWE ஒரு ஓன் பிளான் இப்போ என்ன பண்ணிட்டா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர் இவங்க எப்பேற்பட்ட ரெஸ்லர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவங்க எல்லாமே நம்ம வந்து இந்த பேப்பர் வியூஸ்லாம் நடத்தி முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. அதனால இவங்கள வச்சு நம்மளுடைய WWE வந்து இந்த ரெசல் பலுசா அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பரையும் வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பேப்பரி தான் வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து இண்டி பொலி அப்படிங்கிற அந்த இதில் தான் நம்ம இந்த ரெசல் பலுசா வந்து நடக்க போகுது. இந்த ஒரு பேப்பரியில் வந்து ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இந்த பேப்பரியை வந்து எத்தனை பேர் வந்து பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேப்பரியை வந்து WWE வந்து கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னா AEW தான். AEWோட ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து அதே செப்டம்பர் 20ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதை வந்து காலி பண்ணணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கையை வந்து நம்மளுடைய WWE வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் முழுக்க முழுக்க உண்மை. கிறிஸ் ஜெரிகோ வந்து WWEக்கு வர்றாரு அப்படிங்கிறது 100% உறுதியாயிருச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் 90% வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து WWEக்கு ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இதுக்கு முன்னாடி போட்டால் நான் வீடியோவில் சொன்னேன், அதாவது நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோவோட AEW கான்ட்ராக்ட் வந்து டிசம்பர் மந்தோட முடியுது. அதாவது நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து ஜனவரி மந்த் வந்து அங்கே நடக்க போகிற அந்த ராயல் ரம்பிளுக்கு வந்து சஸ்பென்ஸாக வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொன்னால், அது இல்லாமல் நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து WWEக்கு கொண்டுட்டு வரல, WWE வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து காட்டுறாங்க அப்படிமா நான் சொன்னேன். அதே மாதிரி அதே சேம் டு சேம் தான் இப்போ வந்து அதே மாதிரி நடந்திருக்கு. நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து WWEக்கு வந்து கம் பேக் கொடுக்க போகிறாரு. அது எப்போ அப்படின்னு கேட்டால் ஜனவரி மாதம் நடக்க போகிற அந்த ராயல் ரம்பிள், அதாவது 2026 ராயல் ரம்பிள் வந்து நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து சஸ்பென்ஸ்லி ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், இன்ட்ரெஸ்ட் லிவ் இன் சீயிங் கிறிஸ் ஜெரிகோ ரிட்டர்ன் டு WWE இன் 2026. அதாவது 26 அப்படின்னா WWEயோட பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜனவரி மந்த் வந்து ராயல் ரம்பிள் தான் நடக்கும். அந்த ராயல் ரம்பிளுக்கு வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னா, சரி நம்ம WWE தான் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து AEWக்கு போனாரு. இப்போ AEWல வந்து நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய AEWலே நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைஸ் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு அதாவது இப்போ வந்து நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து நம்முடைய WWE அதாவது AEW வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்றாங்களாம். அது இல்லாமல் நம்முடைய அதுக்கான காரணம் என்ன அப்படிங்க, நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ வந்து வயசாயிருச்சு. அதனால இதுக்கப்புறம் வந்து கிறிஸ் ஜெரிகோ வந்து WWE அதாவது AEWக்கு வந்து தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் வந்து AEW இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் டிசம்பர் மந்த் வந்து அவரோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த கான்ட்ராக்டை பற்றின எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே AEW வந்து நம்முடைய கிறிஸ் ஜெரிகோ கிட்ட வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதனால WWE இதை வந்து நம்முடைய WWE யூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது நம்ம எப்படியாவது கிறிஸ் ஜெரிகோவை வந்து
டபிள்யூ கொண்டுட்டு வந்துடணும். டபிள்யூ கொண்டுட்டு வந்து அவரோட சக்கையும் சாரையும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது 2026 அந்த ராயல் ரம்பிள் வந்து நம்முடைய கிறிஸ் ஜெரிக்கோ வந்து சஸ்பென்ஸ் ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாம் அப்படி மாரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில வந்து நம்முடைய டபிள்யூ வந்து கிறிஸ் ஜெரிக்கோ கிட்ட இருக்காங்க அப்படி மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஒருவேளை நம்முடைய ராயல் ரம்பிள்ல வந்து நம்முடைய கிறிஸ் ஜெரிக்கோ வந்து சஸ்பென்ஸா ரிட்டர்ன் வந்தா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டபிள்யூ வந்து நம்முடைய ஜான் சினாவுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி நான் கொஞ்சம் நினைச்சே பார்க்கல. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்முடைய டபிள்யூ வந்து எதுக்கு வந்து ஜான் சினாவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறதே சத்தியமா எனக்கு தெரியல. அதாவது ஜான் சினாவோட கடைசி ரிட்டயர்மெண்ட் டூர் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஜான் சினாவுக்காக எல்லா விஷயத்தையுமே நம்மளோட டபிள்யூ வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய டபிள்யூ வந்து பார்த்து பண்ண நம்முடைய ஜான் சினாவுக்கு கடைசி நிமிஷத்துல வந்து எதுக்கு வந்து நம்முடைய ஜான் சினாவை வச்சு பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே சத்தியமா எனக்கு புரியல. அதாவது இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிறது, அதாவது நம்முடைய அனௌன்ஸ்டு என்பிசி கன்ஃபார்ம்டு ஜான் சினா retirement match will take place on Saturday night main event Saturday December 13, 2025. அதாவது டிசம்பர் 13 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து கன்ஃபார்மானு கேட்டால் இது வந்து 100% வந்து இது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். வந்து ஜான்சனா வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஜான்சனோட இந்த ஒரு கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்காக டபிள்யூ வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, அதாவது ரூத்லெஸ் அக்ரெஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து நம்முடைய டிசம்பர் மாதம் வந்து ஜான்சன் வந்து ரிட்டையர் ஆகிறோம்னா அந்த ரூத்லெஸ் அக்ரெஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து ஜான்சனுக்காகவே நாங்கள் வந்து உருவாக்குவோம். அதை உருவாக்கி ஜான்சனை வந்து அந்த மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சு அவர் வந்து நாங்கள் வெற்றிகரமாக வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டபிள்யூ வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய டபிள்யூ வந்து மறந்துட்டு, அதாவது ஒரு பேப்பரிக்கு ஒருத்தே இல்லாத ஒரு பேப்பரி அப்படின்னா அது வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தான். அதில் போய் நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ வச்சுருக்காங்க. அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து டபிள்யூக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேப்பரி வந்து நீங்கள் கொடுக்காம கூட இருங்க. ஆனாலும் அவருக்கு நார்மலான ஒரு பேப்பரியில் வந்து அவர் மேட்ச் பண்ண வச்சு அதில் வந்து நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இது வந்து ஒருத்தே இல்லாத ஒரு பேப்பரியில் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து இதை பண்ணுறாங்க. ஆனால் இதை பற்றி சொல்கிறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் வார்த்தைகள் இல்லை. இது வந்து பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை ராங்கா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனாலும் இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து யார் கூட வந்து நம்முடைய ஜான்சனா மோத போகிறாரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய குந்தர் கூட தான் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து மோதவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதில் மோதுறாரு அப்படின்னா நம்முடைய டபிள்யூ வந்து ஜான்சனா வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோக்கடிச்சு அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்சை கொடுக்க போகிறாங்களா, இல்லை அந்த மேட்ச்சில் வின் பண்ண வச்சு நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக்க போகிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் படி எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ஆட்டம் வந்து இனி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது 2026 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிகமான வெப்சைட்லையும் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அது நம்முடைய ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொன்னால் ஒரு டாமினேட்டான ஒரு ஆளாக இருந்தாங்க. அதே ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து டபிள்யூ வந்து திரும்பி பண்ண போகிறாங்க. அது 2026 நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக டபிள்யூ வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது ஃபஸ்ட்டாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த 2026 அந்த ராயல் ரம்பிளை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. வின் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை சேலஞ்ச் பண்ணுவோம், அதாவது 2 எதிரி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்காங்க. 2 எதிரியுமே சாம்பியனாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து பகைக்கு பகையான நம்முடைய செத்தோன்ஸ் வந்து அவர் வந்து ராவில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கார். இன்னொருத்தன் வந்து நான் லாங்கஸ்ட் ரன்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வச்சிருந்தேன். அந்த ரெக்கார்டை முறியடிச்சு என்னை தோல்வியை தழுவ வச்சது யார் அப்படின்னு கேட்டால் அது கோடி ரோட்ஸ். அவர் வந்து ஸ்மாக்டவுனில் வந்து அன்டிஸ்பிளி டபிள்யூ சாம்பியனாக இருக்காங்களா. இவங்க 2 பேருமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பகையாளினாங்க. இதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி யாரை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மரண பயத்தை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 பேர்த்துக்குமே காட்டுவார். அது ஒரு பக்கம் நம்முடைய செத்தோன்ஸும் இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ். இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு மரண பயத்தை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படும். அதில் வந்து யாரை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு, அதாவது கோடியை சேலஞ்ச் பண்ணுவாரா, இல்லை செத்தோன்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா, இல்லை செத்தோன்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா, இல்லை கோடியை விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே வந்து ஃபேன்ஸை வந்து அதிகமாக வச்சிருப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் காட்டுவார். ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட டபிள்யூ வந்து சஸ்பென்ஸாக கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது. ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து
கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா? இல்ல நம்மளுடைய செத் ரோல்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே வந்து நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாவே அந்த ஒரு ஸ்டோரிய வந்து கொண்டுட்டு போய் அதாவது அத வந்து எண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லாது. ஷாக்கிங்லி நம்ம எதிரே பார்க்காத ஒரு விஷயத்த வந்து அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடிய தான் சேலஞ்ச் பண்ண போறாரு. ஏன்னா கோடிக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி இருக்காது. நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்கடிச்சாரு. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ தான் சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறப்ப, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத் ரோல்ஸ சூஸ் பண்ணாது. செத் ரோல்ஸ் வந்து அந்த ஒரு நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த டைட்டில லாஸ் பண்ணதுக்கான ஒரு மூல காரணமே நம்முடைய செத் ரோல்ஸ். அதனால அவர தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற அங்கிட்டு நினைக்கிறப்ப, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடியவும், கோடிய நினைக்கிறப்ப நம்முடைய செத் ரோல்ஸையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ வச்சு நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் கேம வந்து அந்த இடத்துல விளையாடுவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படாது. ரோமன் ரெயின்ஸோட ஆட்டம் வந்து 2026லேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாரி அதிகமா இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த 2026 அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணா, யார சேலஞ்ச் பண்ணா நல்லாயிருக்கும்? ஒரு பக்கம் வந்து ரால இருக்க நம்முடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனா நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணா நல்லாயிருக்குமா? இல்ல ஸ்மாக் டவுன் சைடு இருக்க நம்முடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமா?